உருவாய் அருவாய் உளதாய் எளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கணவன் மனைக்குள்ள எப்பயுமே பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஆனா எப்படிதான் வருதுன்னு தெரியல பிரச்சனை. ஆனா பிரச்சனையாவே இருக்கு இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஒரு தொழில் தொடங்குறீங்க, அந்த தொழில் பாத்தீங்கன்னா நஷ்டமாயிட்டு இருக்கு. எந்த தொழில் தொடங்கினாலும் அது நஷ்டமாகவே முடியுது. இதுக்கெல்லாம் என்னதான் பிரச்சனை, இதுக்கெல்லாம் எப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கைய மீறி போயிடுச்சு. இதுக்கு மேல இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னே தெரியல. எல்லா முயற்சியும் நான் செஞ்சு பார்த்துட்டேன். ஆனா இந்த பிரச்சனைக்கான வழி மட்டும் எனக்கு தெரியல. இந்த மாதிரி கையறு நிலையில இருக்கீங்களா? ஆமாங்க, கையறு நிலையில கை கொடுக்கும் கிருஷ்ணரின் உபதேசத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோங்க. ஆமாங்க, குருஷேத்திர போர்ல பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் சொல்றாங்க, 5 பேருமே சொல்றாங்க, இன்னையோட இந்த யுத்தம் முடிவடைய போகுது, சேனா வீரர்களோட சேர்ந்து நம்மளும் மடிய போறோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கையறு நிலையில இருக்கும்போது கிருஷ்ணர் சொன்ன உபதேசத்தினால எல்லாருமே உயிர் பிழைச்சி அந்த யுத்தத்துல பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, இதனுடைய முழு கதையை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். நம்ம வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். வாங்க மகாபாரத கதைக்குள்ள போயிடலாம். குருஷேத்திர போர்க்காலம் அது. அப்ப பாத்தீங்கன்னா துரியோதனன் சொல்றான் குரு துரோணரை பார்த்து, நீங்க எல்லாமே வேஸ்ட், நீங்க உண்மையாவே மாவீரர்கள் தானா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரு துரோணரை பார்த்து கேக்குறாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா குரு துரோணர் அம்பு மலையா குவிச்சு பாண்டவர்களுடைய சேனைகளை கொன்னு குவிக்கிறாரு. இத பார்த்த பாண்டவர்கள் பாத்தீங்கன்னா இப்படியே இந்த சேனைகளை குரு துரோணாச்சாரியார் அழிச்சுக்கிட்டு இருந்தா இன்னையோட இந்த யுத்தம் முடிவுக்கு வந்துரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட கேக்குறான். சரி, கிருஷ்ணன் சொல்றாரு, இதுக்கு ஒரே ஒரு வழிதான், அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படின்ற செய்தியை கேட்டாரு அப்படின்னா கண்டிப்பா துரோணாச்சாரியார் உருகுலைஞ்சு போயிடுவாரு. அப்ப அவரை வீழ்த்துறது ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டன் கேக்குறான். அது எப்படி முடியும், அஸ்வத்தாமனை நம்ம கொல்றது என்ன அவ்வளவு சாதாரண ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமாங்க, அஸ்வத்தாமனுடைய பிறப்பே ஒரு அபூர்வ பிறப்பு தாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் அஸ்வத்தாமன். மொத்தம் 8 சிரஞ்சீவிகள் இருக்காங்க. அந்த சிரஞ்சீவிகள் யார் யார் அப்படின்றத பாத்துடலாம். அதுல ஒருத்தர் தான் அஸ்வத்தாமன், ஆஞ்சநேயர், விபீஷ்ணர், மகாபலி, பரசுராமர், வியாசர், அப்புறம் குருபாச்சாரியார். 8 பேரும் சிரஞ்சீவிகளா இன்னும் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆமாங்க, இன்றளவும் பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமன் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. அதுக்கு சாட்சியா நிறைய நம்மளுக்கு ஷார்ட்ஸ்ல பார்த்திருப்போம். ஆமாங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச அரண்மனையில 9 அடி உயரம் கொண்ட ஒரு மனிதன் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. முக்கிய தேடி அஸ்வத்தாமன் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கைலாய மலையில மிகப்பெரிய காலடி தடங்களை பார்த்ததா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, குரு துரோணாச்சாரியாருக்கு நிறைய நாள குழந்தைகளே இல்ல. சிவபெருமான நோக்கி தவம் இருக்கிறாரு. அப்படி தவம் இருந்து சிவபெருமானுடைய அருளால பெற்றவர் தான் அஸ்வத்தாமன். அதற்கு ஒரு உதாரணம், சிவபெருமானுக்கு எப்படி நெற்றியில கண் இருக்கோ அதே மாதிரிதான் அஸ்வத்தாமனுக்கும் பாத்தீங்கன்னா ரத்தனம் பதித்த கல் இருக்குங்க நெற்றியில. அவரு பிறக்கும் போது எப்படி பிறந்தாங்களாம் பாருங்க. குழந்தை எப்பவுமே அழுகளோட பிறக்கும் இல்லையா? ஆனா அஸ்வத்தாமன் குதிரைகளுடைய கணைப்பு அது எப்படி இருக்குமோ அது போல பிறந்தாராம். அவ்வளவு ஒரு அபூர்வமான பிறப்பு. அவர் மும்மூர்த்திகளின் சக்தியையும் பெற்றிருந்தாரு. ஆமாங்க, பிரம்மாஸ்திரம், பாசுபதாஸ்திரம், நாராயண அஸ்திரம், இந்த 3 அஸ்திரம் 3 மும்மூர்த்திகளுடைய ஆசியோட பிறந்தவர் அஸ்வத்தாமன். அவரை யாராலும் வீழ்த்த முடியாது, அவர் இறக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு சிரஞ்சீவியா வாழ்ந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் இறந்தா இந்த மானிட பிறப்புகளே இறந்து போகும் அப்படின்றதுதான் ஐதீகம். ஆமாங்க, அப்படி ஒரு பிறப்பு, அப்படி ஒரு அபூர்வமான பிறப்பு இருக்கும்போது இறந்துட்டா எப்படி இறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டன் கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, நான் அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லலையே, அவன் அஸ்வத்தாமன் அப்படின்ற யானை அங்க இருக்கு, பீமனை போய் நீ அவனை கொன்னுட்டு வா, அஸ்வத்தாம யானை, சிங்க பலம் பொருந்திய அஸ்வத்தாம யானையை நீ கொன்றுட்டு வா அப்படின்றாங்க. பீமனும் கட்டளையை மீறாம என்ன பண்றான், அந்த சிங்க பலம் பொருந்திய அஸ்வத்தாமன் யானைய கொன்றுறாரு. நிறைய பேர் சொல்றாங்க குரு துரோணர் கிட்ட, அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப சத்தமா சொல்லு, துரோணருடைய காதுல விழும்படி சொல்லு அப்படின்றாங்க. இவரும் என்ன பண்றாங்க, பீமனும்
குரு துரோணருடைய காதுல விழும்படி அஸ்வத்தாமன் இறந்து விட்டான், யானை இறந்துடுச்சு அப்படின்றதுக்கு பதிலா அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படின்ட்டு சொல்றாங்க. யார் சொல்லியும் குரு துரோணாச்சார் நம்பவே இல்லை. யுதிஷ்டன் அவன் சொல்லட்டும் நாவால, நான் அப்ப நம்புறேன் அப்படின்றாரு. யுதிஷ்டன் சொல்றாரு, நான் என்னுடைய வாயால எப்பயுமே பொய் உரைக்க மாட்டேன். இந்த ஒரு யுத்தம் தோல்வி அடைஞ்சா கூட பரவாயில்ல, நாங்க இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட வாயால ஒரு தவறுதலான வார்த்தையை நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டன் நிக்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, உன்னை யாரு தவறா சொல்ல சொன்னது? அஸ்வத்தாமன் யானை இறந்து விட்டதுன்றத நீ பொறுமையா சொல்லு அப்படின்றாரு. அதே மாதிரிதான் யுதிஷ்டனும் சொல்றான், அஸ்வத்தாமன் அப்படின்னு இறந்துட்டான் அப்படின்றத சொல்லவே இல்லை. ஆனா குரு துரோணாச்சாரியருக்கு என்ன பண்றது, அவர் என்ன சொல்றாங்கன்றத கேட்கவே இல்லை. அஸ்வத்தாமன் யானை இறந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டன் சொல்றான். ஆனா அஸ்வத்தாமன் தான் இறந்துட்டான் அவனுடைய காதுல விழுது. ஏன்னா தந்தை பாசம் அப்படின்றது குரு துரோணாச்சாரியரை கண் மறைக்குது அப்படின்வாங்க இல்லையா? ஆமாங்க. அப்படி இருக்கும்போது தன் கையில இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் கீழே விட்டுட்டு நிலை குலைஞ்சு நிக்கிறாரு. இந்த நேரத்துக்காக காத்துட்டு இருந்த பாண்டவர்கள் பாத்தீங்கன்னா திஷ்டத்யுமன் என்ன பண்றான், அம்பேதி குரு துரோணாச்சாரியரை வீழ்த்துறாரு. இத சூழ்ச்சியால என்ன பண்றாரு, குரு துரோணர் வீழ்ந்தத அஸ்வத்தாமனுடைய காதுல விழுது. இத கேட்ட அஸ்வத்தாமன் பாருங்க, உலகமே ஒரு நிமிஷம் நின்னு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அஸ்வத்தாமனுக்கு. இத சூழ்ச்சியால தன்னுடைய தந்தைய கொன்னுட்டாங்க அப்படின்றத அவரால் ஏத்துக்கவே முடியல. உடனே என்ன சொல்றாரு, இந்த சூழ்ச்சியால கொண்ட இந்த பாண்டவர்கள் குலமே அழியட்டும் அப்படின்றதுக்காக நாராயண அஸ்திரத்தை ஏந்துறாரு. நாராயண அஸ்திரத்தின் சிறப்புகளை தெரிஞ்சுக்கங்க. நாராயண அஸ்திரம் மொத்தம் 4 பேர்கிட்ட தாங்க இருந்தது. குரு துரோணர், அஸ்வத்தாமன், கண்ணன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரசுராமர். இந்த 4 பேர்கிட்ட மட்டும்தான் இந்த நாராயண அஸ்திரம் இருந்தது. ஏன் அர்ஜுனன் கிட்டயே இல்லைன்னா பாத்துக்க. ஏன் ஏன்னா அந்த அளவுக்கு சகோதரர்களா அந்த துவத்துல பழகன கிருஷ்ணன் கிட்டயே பாத்தீங்கன்னா நாராயணாஸ்திரம் யார்கிட்ட, அர்ஜுனன் கிட்டயே இல்லைன்னா பாத்துக்கங்களேன். ஆமாங்க, இந்த 4 பேர்கிட்ட மட்டும்தான் இருந்தது. அந்த நாராயண அஸ்திரத்தின் சிறப்புகளை பாருங்க, வியந்து போவீங்க. ஒரு நொடி பொழுதுல பல லட்சம் அம்புகளை பொழிஞ்சு அந்த சேனா வீரர்களை உருக்குலைய வைக்க முடியும். ஏன்னா எல்லாரையுமே கொன்று குவிக்க முடியும். அந்த நாராயண அஸ்திரத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கு. அப்படி ஒரு சிறப்பு இருக்கிற அம்பு நம்ம மேல பாயுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் எண்ணும் போது அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இன்னையோட இந்த யுத்தம் முடிவடைய போது, சேனா வீரர்களோட சேர்ந்து நம்மளும் இன்னைக்கு மடிய போறோம் அப்படின்னு பாண்டவர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு கிருஷ்ணர் அர்ஜுனன் கேக்குறாரு, எப்பயுமே ஒரு அஸ்திரம் இருந்தா அதற்கு எதிர் அஸ்திரம் இருக்கும் இல்லையா? ஆமாங்க, நாகாஸ்திரம் இருந்தா அதற்கு கருடாஸ்திரம் ஒண்ணு இருக்கும், அது எதிர் அஸ்திரம். அதே மாதிரி வர்ணாஸ்திரம் இருந்தா அக்னி அஸ்திரம் ஒண்ணு இருக்கும். ஆமாங்க, மழை பொழிஞ்சா அது நெருப்பால அணையக்கூடிய ஒரு இது அம்பு தாங்க சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் எதிர்வினை அம்புகள் இருக்கும் போது ஏன் நாராயண அஸ்திரத்திற்கு மட்டும் எதுவுமே இல்லையா? இப்ப கூட சொல்லு, நான் அத ஏந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேக்குறாரு. அதுக்கு சொல்றாரு கிருஷ்ணரு, இந்த நேரத்துல நீ மதி கெட்டு பேசாத. இந்த நாராயண அஸ்திரத்திற்கு ஏதேனும் ஒரு எதிர் அஸ்திரம் இருந்தாதானே நான் சொல்ல முடியும். இதற்கு ஒரே ஒரு அஸ்திரம், மண்டியிட்டு கை கூப்பி வணங்கினாவே போதும். இத நீ உங்க குரு துரோணாச்சார் கிட்ட கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுக்கு பாத்தீங்கன்னா நீ எப்பயுமே அந்த அஸ்திரத்தை கை கூப்பி மண்டிட்டு வணங்கினாவே போதும். இப்ப நீ உடனே செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்ல. உன்னுடைய கால் இருக்கிற கால் அணிகளை கழட்டிட்டு, உன்னுடைய தலையில இருக்கிற கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு, உன் கையில இருக்கிற அஸ்திரங்கள் எல்லாமே கீழே போட்டுட்டு மண்டிட்டு வணங்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சேனா வீரர்களுக்கு எல்லாம் கட்டளையிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமா சொல்றாரு கிருஷ்ணன். எல்லாரும் அதே போல என்ன பண்றாங்க, மண்டிட்டு கை குப்பி வணங்குறாங்க. ஏன்னா நாராயண அஸ்திரம் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கையில அஸ்திரம் ஏந்தி போர் புரியக்கூடிய அந்த குணம் இருந்தா மட்டும்தான் அந்த அஸ்திரம் பாத்தீங்கன்னா அவங்கள திரும்பி தாக்கும். இப்ப இந்த மாதிரி யாருமே இல்ல, நம்ம கிட்ட போர் புரியக்கூடிய யாருமே இல்ல அப்படின்னும் போது அந்த அஸ்திரம் கொஞ்ச நேரத்திலே செயலிழந்து போயிடுங்க. அதே மாதிரிதான் அஸ்வத்தாமனுக்கு தெரியாத அவங்க இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு நாராயண அஸ்திரத்தை ஏந்திராரு. இதே மாதிரி இவங்க கை கூப்பி வணங்கின உடனே நம்மளுக்கு எதிரில பாத்தீங்கன்னா யாருமே போர் புரியக்கூடியவங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அந்த அஸ்திரம் கொஞ்ச நேரத்துல செயலிழந்து போயிடுது. அந்த அஸ்திரம் நாராயண அஸ்திரம் ஒரு தடவை மட்டும்தான் செயல்படுத்த முடியும். 2வது தடவை செயல்படுத்தினாங்க அப்படின்னா அவங்க தலையே
அந்த அஸ்திரம் எடுத்துடும் அப்படின்றதுதான் இந்த நாராயண அஸ்திரத்தினுடைய சிறப்புகள். அப்படி இருக்கும்போது பாண்டவர்களுக்கே அந்த தக்க நேரத்துல இன்னும் கொஞ்சம் யார் நீங்க எப்படி என்னன்னா இருக்கட்டும்ங்க, சண்டை கணவன் மனைவி ஆகட்டும், எந்த சண்டையாக இருக்கட்டும், ஒருத்தர் பேசிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், ஒருத்தர் மௌனமாவும் அமைதியாவும் இருந்துட்டாலே போதும், அந்த சண்டைக்கான ஒரு பிரச்சனை வந்துடும். ஆமாங்க, பாண்டவர்களும் அப்படிதான். நீங்க போர் புரியணும்னு அவசியம் இல்ல, சில சமயத்துல நீங்க புத்திசாலித்தனமா நடந்துகிட்டாலே போதும், அதுக்கான உங்களுக்கு விடை கிடைச்சிடும் அப்படின்றதுதான் இந்த கதையினுடைய ஒரு பொருள். தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அந்த தொழில் ஃபர்ஸ்ட் எப்படி தோல்வி அடையுது அப்படின்றதுக்கான ஒரு குட்டி கதையை உங்ககிட்ட சொல்றேன். ஒரு தொழிலதிபர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவர் கையில எல்லாமே அந்த பிசினஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் வந்து காலையில பார்க்ல உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்ல உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம கூட ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்களேன், அந்த கஷ்ட நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு தனிமையான ஒரு சூழல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அதே மாதிரிதான் அந்த தொழிலதிபரும் என்ன பண்றாரு, பார்க்ல போய் உட்கார்றாரு. அப்படி உட்காரும் போது தன்னுடைய பக்கத்துல இன்னொருத்தர் உட்கார்றாரு. நம்ம கஷ்டங்களை எப்பயுமே நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணும் போது நம்ம மனசுல இருந்த பாரம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் அந்த தொழிலதிபரும் தன்னுடைய பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு இல்லையா, அவர்கிட்ட தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி இதன்றாரு, ஃபீல் பண்றாரு. அவரு பாருங்க, இந்த மாதிரி பெரிய ஒரு கம்பெனி வச்சிட்டு இருந்த அந்த கம்பெனி நல்லாதான் போயிட்டு இருந்தது, என்னன்னு தெரியல திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லாஸ்ல போயிட்டு இருக்கு, இப்ப எல்லாமே கடன்ல போயிட்டு இருக்கு, இந்த கடனை நான் எப்படி அடைக்க போறேன்னே தெரியல, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அவரு. அப்ப அந்த தொழிலதிபருக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தது சொன்னாராம், ஒரு பிளாங்க் செக் ஒண்ணு எழுதி கொடுத்து சைன் போட்டு கொடுத்தாராம். இந்த செக்க உனக்கு இப்ப கூட யூஸ் பண்ணிக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அந்த மன நம்பிக்கை, அந்த தன் நம்பிக்கை தாங்க. இவர் இந்த தொழிலதிபர் என்ன பண்ணாராம், முதல்ல அந்த வீட்டுக்கு போயிட்டு பிளாங்க் செக் கொடுத்தாருல்ல, இந்த பிளாங்க் செக்கை வந்து அவர் பயன்படுத்தவே இல்லை. ஆமாங்க, அந்த செக்கை பயன்படுத்தாம முதல்ல நம்ம கம்பெனில லாஸ் எங்க ஆகுது, அத எங்கெங்கெல்லாம் நம்ம குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாம் ஒன் பை ஒன்னா பாத்துட்டு வர்றாரு. ஒரு சில இடங்கள்ல நம்ம எங்கதான் தப்பு பண்றோம், இந்த இடத்த நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒவ்வொன்னா சரி பண்ணிட்டே வந்து அதே மாதிரி லாஸ்ட்ல வந்துட்டு இருந்த கம்பெனி வந்து நல்ல பயங்கர ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. அந்த தொழிலதிபருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரும் நல்ல பணம் ஈட்ட ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு வருட காலம் ஆயிடுச்சு அவர் பணம் ஈட்டி நல்ல ஒரு தொழிலதிபர் ஆகிறதுக்கு. லாஸ்ட்ல இருந்தவரு ப்ராஃபிட்ல போயிட்டாருன்னா பாத்துக்கிறீங்களா? சரி, அதே மாதிரி அவர் பிளாங்க் செக் கொடுத்தாரு இல்ல, இந்த தன்னம்பிக்கையோட நம்ம செயல்படுறதுக்கு காரணம் அந்த ஒரே ஒரு பிளாங்க் செக் மட்டும்தான் இல்லையா? அதனால என்ன பண்றாரு, இது அவர்கிட்டயே நம்ம போய் ஒப்படைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு காலையில போயிட்டு அவர் வராரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாங்க் செக்கை எடுத்துட்டு போய் உட்கார்றாரு. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்க பாருங்க, நடந்த ஒரு செயலை பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. அந்த பிளாங்க் செக் கொடுத்தாருல்ல, அவர் வந்து மனநல பாதிக்கப்பட்டவருங்க. இதே மாதிரிதான் எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி குறைகளை சொல்லிட்டு இருக்கும் போது பிளாங்க் செக் கொடுத்து இது பண்ணிட்டு இருக்காரு. இத பார்த்து அவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்னடா, ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் கொடுத்த செக்க வச்சு நம்ம இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோமே. ஆமாங்க, நம்ம எந்த தொழில் தொடங்கினாலும் எப்பயுமே அந்த தொழில் நஷ்டத்திலேயே போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த எந்த தொழிலுமே வந்து பாத்தீங்கன்னா லாபத்தை தரக்கூடிய தொழில் தாங்க. அதை நம்ம சரியான முறையில சரியான நேரத்துல பயன்படுத்தணும் அப்படின்னாவே போதும். எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழிலை நீ சரியான முறையில விற்க தெரியணும். அதுக்கடுத்து அந்த காசை வாங்கி போட தெரியணும். ஏன்னா நிறைய பேர் செய்யற தவறே வந்து கடன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி கொடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் அந்த பொருள் ரொம்ப தரமா இருக்கா, ஏன்னா நிறைய பேர் பொருள் வாங்குறதுல மிஸ்டேக் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரிதாங்க, அந்த பொருள் வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருள் தரமானதா, நம்ம கொடுக்குற அந்த ரேட்டுக்கு அது ஒர்த்தபிளா அப்படின்னு பார்த்து நம்மளுடைய கஸ்டமருக்கு இன்னும் நிறைய நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது தான் பார்க்கணும். அதே மாதிரிதான் அவர் அதை செஞ்சதுனாலதான் அவரு வெற்றி அடைஞ்சாருங்க. ஒரு சின்ன நம்பிக்கை, தன் நம்பிக்கையான ஒரு பிளாங்க் செக் பண்ண வேலை தாங்க அவருக்கு. அவர் இன்னைக்கு கோடீஸ்வரரா இருக்காரு. அதுக்கு காரணம் அவருடைய தன்னம்பிக்கையை விட பக்கத்துல சொன்ன அந்த தன்னம்பிக்கை தாங்க. அதே மாதிரிதான் நீங்க எல்லாருமே இந்த மாதிரி தோல்வியில இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க தன்னம்பிக்கை எப்பவுமே கைவிடாதீங்க.
என்ன எல்லாராலையுமே எல்லாமே ஜெயிக்க முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது துர்கா பாலாஜி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.